ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில்லைங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சுங்க. ஐயோ, விஜய் வந்து பதறாரா, துடிக்கிறாரா, என்ன பண்ணுவார் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சொல்ல போகிறாரா, இப்படி தான் வந்து மல்லி வந்து எங்கேயோ வந்து போயிருக்கா, மல்லி வந்து யாரோ வந்து கடத்திட்டாங்க, ஏற்கனவே வந்து உன்னை வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்த இடத்துக்கு தான் வந்து மல்லி வந்து போயிருக்கா. ஸோ அந்த இடத்துல போனதும் அவன் வந்து பார்த்தோன்னா அந்த ரவுடி வந்து மல்லியை வந்து தூக்கி வந்து கடத்திட்டான். ஸோ இவன் ஏற்கனவே வந்து உன்னை வந்து காப்பாற்றி வந்து கூட்டிகிட்டு வந்த ரவுடி தான் வந்து மறுபடியும் வந்து மல்லியை வந்து கடத்திருக்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. அவன் வந்து என்னன்னாலே வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து உடனே வந்து மல்லி இருக்கிற இடத்துக்கு வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து விறுவிறுப்பாக வந்து பரபரப்பாக வந்து கிளம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளம்புவார். ஏன்னா வந்து விஜய்க்காக வந்து நீங்கள் வந்து மல்லிக்காக வந்து போகலனாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்காக வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து போய் தான் ஆகணும், மல்லியை வந்து காப்பாற்றி தான் ஆகணும். அப்படியாப்பட்ட சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து வெண்பா வந்து அதிகமாக வந்து அளந்தா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஃபிக்ஸ் என்னது நரம்பு தளர்ச்சி வந்துடும், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்துடும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஒரு குறைபாடுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து வெண்பாக்காக வந்து நீ வந்து போய் வந்து காப்பாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து 8 திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா நம்ம வந்து ஒரு வேலைக்கு வந்தால் இவங்க வந்து நமக்கு மேலே வந்து தலைக்கு மேலே வந்து வேலையை வந்து வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகரோடைய மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வந்து போயிருக்கும். ஏன்னா வந்து மல்லியை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக வந்து பார்த்துருந்துருக்கணும். நம்மளை வந்து அடித்து போட்டுட்டு வந்து மல்லியை வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டாங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட வந்து இப்படி நடந்த விஷயத்தை அப்படியே தெளிவாக வந்து சொல்ல போகிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்படி தான் மாப்பிள்ளை, நாங்கள் வந்து அந்த சுடரை வந்து அவள் வந்து கண்டிப்பாக வந்து சுடர் தான், அவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து எங்கேருந்து வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வந்தோமோ அந்த இடத்துக்கே வந்து வந்தோம். அந்த இடத்துக்கு வந்து ஒரு பெரியவரை வந்து பார்த்தோம். அந்த பெரியவர் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து வந்துருங்க, கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போனோம். அந்த இடத்துக்கு போன இடத்துல வந்து காரில் வந்து ஒரு 4 பேர் வந்து வந்தாங்க. வந்ததை வந்து நீதானடி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு மல்லியை வந்து காருக்குள்ளே வந்து இழுத்து போட்டுட்டு என்னை வந்து அடித்து போட்டுட்டு வந்து மல்லியை வந்து தூக்கிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ அது வந்து யார் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஊரில் வந்து யாருக்கும் இந்த ஊருக்கு வந்து மல்லி வந்து உங்கள் கூட தான் வந்து வந்தா. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியுமாப்பில், நீ வந்து தெளிவாக வந்து சொல்லி யார் கூட வந்து பிரச்சனை வந்து பண்ணீங்க, இங்கேருந்து வந்து எப்படி வந்து அந்த சுடரை வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, அதை வந்து சொன்னோன்னா அந்த அடியாள் வந்து இருக்கானா, இல்லை ஜெயிலில் தான் இருக்கானா, இல்லை வெளியே இருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மனோகர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியாச்சு. என்ன நடந்ததோ எல்லாமே வந்து சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லியாச்சு. விஜய் இதை வந்து கேட்ட உடனே வந்து என்ன ஆவார், கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து மல்லி மேலே வந்து பயங்கரமான ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸு, ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து கைவிட்டுற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து மல்லியை வந்து தேடி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வரப்போகிறாரு. ஸோ எந்த ஒரு கெட்ட ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாரியோட ஆள் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து பயங்கரமாக வந்து மறுபடியும் வந்து மயக்க நிலைக்கு வந்து தள்ளி விட்டுட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது மயக்கம் தெளிஞ்சதும் வந்து மாறி வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பலார்னு அந்த ரவுடி வந்து மாறி கண்டிப்பாக வந்து என்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த பொண்ணு இருந்த வரையும் வந்து எனக்கு வந்து பணம் கொட்டுன்னு வந்து கொட்டுண்டி. ஆனால் நீ வந்து என்ன பண்ண, அவளை வந்து அழகாக வந்து தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து வருமானத்துக்கு வந்து என்ன பண்ணுறது, ஏற்கனவே இருந்த வந்து பிச்சைக்காரங்களும் வந்து இப்போ வந்து எங்களை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க, அந்த அனாதை நாயங்களும். ஸோ அப்படி இருக்கும்போது அவள் வந்து இருந்தபோது எனக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்து வசூல் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு, நீ தாண்டி வந்து கெடுத்துட்ட, உன்னை வந்து சும்மா வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து மாறிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, மாறிக்கிட்ட தான் வந்து சுடர் வந்து இருந்தா இதுக்கு முன்னாடி. இந்த ரகு வந்து எப்படி வந்து சுடரும் ரகுவும் வந்து எப்படி வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே. இதில் வேறு வந்து இந்த ரகு இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா
டிஎன்ஏ டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு கூட வந்து பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது கதிரேசன் தான் வந்து ரேணுகாவுடைய அப்பா, அந்த சுடருடைய அப்பா. ஸோ கன்ஃபார்மாக வந்து அவங்க 2 பேரும் வந்து என்னது தந்தை மகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. ஒருவேளை வந்து அந்த லேபில் வந்து தப்பான ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துட்டாங்களா, இல்லை பிளட் டெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்களா, இல்லை உண்மையிலே வந்து இந்த சுடர் வந்து கதிரேசனுடைய பொண்ணு தானா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்துக்கு மாறாகவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும்னா அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து ரகுவும் கண்டுபிடிக்கணும், நம்ம மல்லியுமே வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அலசி ஆராய்ஞ்சா மட்டும்தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறது வந்து ரகுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ரகு வந்து எப்படியாச்சும் வந்து நாம் வந்து இந்த சுடர் வந்து யார் என்ன அப்படிங்கிறது வந்து ஆலமரத்தை விழுது வரைக்கும் வந்து போய் தேடக்கூடிய ஆள். ஸோ கண்டிப்பாக வந்து தேடி பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.